அரிய வகை ஆலிவ் ரெட்லி கடல் ஆமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் ஆமை நடை என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட கடற்கரையோர பகுதிகளில் ஆலிவ் ரெட்லி என்ற அரிய வகை கடல் ஆமைகள் அதிக அளவில் வந்து முட்டையிட்டு செல்கின்றன. தமிழகத்திலேயே இந்த வகை கடல் ஆமைகள் அதிகமாக முட்டையிடும் பகுதியாக கடலூர் மாவட்ட கடலோர பகுதி கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் பாதுகாப்பில் மாவட்ட நிர்வாகம் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. இந்த ரெப்டைல்ஸ் மோஸ்ட்லி ஐடென்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறது ஸ்கேல் ஸ்கேல். இதற்கு முன்பு கடற்கரையில் இடப்படும் ஆமை முட்டைகள் காகங்கள், நாய்கள் உள்ளிட்டவற்றால் சேதமடைந்து வந்தன. இதனை தடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கடல் ஆமைகளின் இனப்பெருக்க சூழலை பாதுகாக்கும் வகையில் கடலூர் சில்வர் பீச்சிலிருந்து அக்கரைக்கோரி கடற்கரை வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. நடைப்பயணத்தின் போது சிறிது தூரத்தில் ஒரு கடல் ஆமை முட்டையிட்டு கடலுக்குள் சென்ற காட்சியை பொதுமக்கள் நேரடியாக கண்டுகளித்தனர். இப்போது டர்ட்டில் வாக் கடலூரில் நடத்துகிறாங்கன்னு நான் அம்மா சொன்னாங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு சொன்னாங்க. சரி, சென்னையிலலாம் இந்த மாதிரி நடக்குது, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊரில் நடக்குது, அப்படி வரலான்னு தான் வந்தோம். இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. டர்ட்டில் பார்த்தோம், அதோட நேச்சர் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த எக்கெல்லாம் எப்படி லே பண்ணுது, அது எப்படி ஹேட்ச் ஆகுது, அதோட இம்பார்ட்டன்ஸு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை ஆர்கனைஸ் பண்ண கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்போது வனத்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் கடல் ஆமைகளின் வாழ்க்கை முறைகள், அவை முட்டையிடும் விதம் மற்றும் அந்த முட்டைகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து பொதுமக்களுக்கு விளக்கினர். தொடர்ந்து அந்த ஆமையிட்ட 136 முட்டைகள் வனத்துறையினரால் சேகரிக்கப்பட்டு குஞ்சு பொறிப்பகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. மேலும் ஆமை கரைக்கு வரும்போது ஏற்படும் கால் தடங்களை வைத்து முட்டையிட்ட இடத்தை எவ்வாறு கண்டறிவது என்பது குறித்தும் பொதுமக்கள் நேரடியாக விளக்கி காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று மட்டும் கூடுதலாக 550 முட்டைகள் சேகரிக்கப்பட்டு குஞ்சு பொரிக்கும் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இன்று கடல் ஆமைகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் விழிப்புணர்வு நடைபயணம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக கடல் ஆமைகளை நன்கு பராமரித்தால் கடல் வளம் பெருகும். கடல் வளம் பெருகினால் மனிதனோட வாழ்வியல் மற்றும் வாழ்வாதாரம் பெருகும். கடலை ஆட்சி செய்கிறவன் தான் உலகத்தை ஆட்சி செய்வான் என்பது போல கடலாமைகள் நல்லா இருந்தால் தான் கடல் வாழ் உயிரினங்களின் சமநிலை இருக்கும். ஆமைகள் கரைக்கு வந்து முட்டையிடுவதை நேரடியாக பார்த்த பொதுமக்கள் அந்த முட்டைகளை பாதுகாக்கும் பணியிலும் ஆர்வமுடன் ஈடுபட்டனர். இந்த ஆமை டர்ட்டில் வாக் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதா கேள்விப்பட்டு பதிவு பண்ணி இன்றைக்கி வந்தோம். இதில் இந்த இனிய அதிகாலை வேளையில் இந்த இயற்கையோடு இணைந்த இந்த சூழலில் நம்மளுடைய இயற்கை செல்வங்கள் இந்த கடல் ஆமைகள் அதனுடைய முட்டைகளை பார்க்கலாம், ஆமைகளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்தோம். வந்தப்போ எங்களுக்கு ஒரு கடல் ஆமை எங்களுக்கு நாங்கள் பார்க்க முடிஞ்சது. அதனுடைய முட்டைகள் பொரிச்சது, அது அந்த மண்ணுக்கடியில் புதைச்சி பொரிச்சது, அதெல்லாமே நல்ல விளக்கத்தோடு நம்ம வனத்துறையினர் எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இந்த நடைப்பயணம் தினமும் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை நடைபெறும் என்றும் மார்ச் 31ஆம் தேதி வரை இந்த நிகழ்ச்சி தொடரும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒரு அணியில் 10 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்படும் நிலையில் தினமும் 4 பிரிவுகளாக இந்த நடைப்பயணம் நடைபெறும் என்றும் ஆர்வமுள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்யா செந்தில்குமார் கூறுகையில், ஆலிவ் ரெட்லி கடல் ஆமைகளின் இனப்பெருக்க காலம் டிசம்பர் முதல் மார்ச் வரை நடைபெறும் என்றும் தமிழகத்தில் அதிக அளவில் ஆமைகள் வரும் மாவட்டமாக கடலூர் திகழ்வதாகவும் கூறினார்.
கடலூர் மாவட்டத்தில் வந்து இந்த கடல் ஆமை ஆலிவ் ரெட்லி டர்ட்டில்ஸ் வந்து வருஷம் வந்து முட்டையிடுற சீசன் வந்து நமக்கு வந்து டிசம்பர் எண்ட்லேருந்து மார்ச் வரைக்கும் நமக்கு நடைபெறும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டிலே வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு அதிக அளவிலான வந்து முட்டைகள் வந்து ஆமைகள் வந்து இட்டுருக்கு. இது ஒரு காலத்தில் வந்து ஒரு ரொம்ப என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸாக இருந்துச்சு. அப்புறம் அரசு வந்து வனத்துறை மூலமாக வந்து எடுத்த பல்வேறு கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ்னால இன்னைக்கு வந்து இதோட பாப்புலேஷனும் வந்து படிப்படியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளால் கடல் ஆமைகளின் இனப்பெருக்கம் அதிகரித்து வருவதாகவும் இந்த ஆண்டு இதுவரை 346 ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 75,000 முட்டைகள் வரை சேகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தந்தி டிவி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் தேவநாதன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.